ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்எஃப் கேமிங். இன்றைக்கி நம்ம ஸ்டிக்மேன் பார்ட்டி தான் கேம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேமு. நீங்கள் 4 பேர் இருந்தால் 4 பேர், 3 பேர் இருந்தால் 3 பேர், 2 பேர் இருந்தால் 2 பேர், என்ன மாதிரி சோலோவாக இருந்தாலும் ஒரு பிளேயர் வச்சுக்கலாம். இப்படி இப்போ நம்ம டோர்னமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே தெரியும் 20 நிமிஷம் தான் நான் வீடியோ போடுவேன்னு. இப்போ நான் இது 9 ரவுண்ட் வைக்கிறேன். நான் ரேண்டமாகவே வச்சுக்கிறேன். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது என்ன லெவல்னு தெரில. இதில் எக்கச்சக்க லெவல் இருக்கும். ஆடவும் ஜாலியாக இருக்கும். இது வந்து அவ்வளோ எம்பி கம்மி தான், அவ்வளோ இல்லை, 200க்குள்ளே தான் இருக்கும். இது வந்து இது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே ரெட் கலரில் இருக்கா அந்த இடம்லாம் வெடிக்கும். அதுகிட்ட நம்ம தப்பிக்கணும். அதாவது இந்த நார்மலாக இருக்கா அங்கே நிற்கணும். அங்கே நிற்கலைன்னா சாவு தான். இது வந்து கம்ப்யூட்டருக்கு நான் பேர் வச்சுக்கலாம். அது மாதிரி என் தம்பி பேர், 2 ஃப்ரெண்ட்ஸ் பேர் வச்சுருக்கேன். நான் வந்து 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட், நான் தான் ப்ளூ. அடுத்த லெவலில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த லெவலில் என்ன, இது வந்து தங்கம் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம இடத்துல வைக்கணும். ஆனால் அதில் கம்மியான தங்கம் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம இடத்துலையாவது எடுத்துகிட்டு வந்து தான் வைக்கணுங்க. பாருங்க, எவனாவது என் இடத்துல எடுத்தீங்க அவ்வளோதான். யார்கிட்ட பச்சை யார்கிட்ட நிறைய தங்கம் இருக்கோ அவங்க தான் வின்னு. நீ என் இடத்துல எடுத்ததாலும் நான் இடத்துல எடுத்துக்கிட்டேன் வச்சுக்க. இல்லை, இவன் என்கிட்ட தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ எடுக்க நானும் எடுப்பேன்டி வச்சுக்க. ரெட்டி ஓடுறா. நான் தான் ஜெயித்தேன் இந்த ரவுண்டில். நான் 4 பாயிண்ட்டு, தம்பி 2 பாயிண்ட்டு. அவன் பாயிண்ட் எடுக்கலாம். இப்போ தான் 2 பாயிண்ட்டு. இது நிறைய 9 லெவலில் யார் நிறைய எடுக்கிறாங்களோ அவங்க. இது வந்து நான் தான் ப்ளூ ஜாய்ஸ்டிக் வச்சு பண்ணலாம். இப்போ உங்கள் ஆப்போனண்ட் கலர் தான் நீங்கள் சுடணும். நீங்கள் உங்கள் கலரே சுட்டிக்கிட்டுனா மைனஸ் ஆகிட்டே போகும். இது வந்து அது மாதிரி தான். இது வந்து ஃப்ளைட்டு. இப்போ நான் ப்ளூனால ப்ளூவே சுட்டால் எனக்கு மைனஸ் பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ஏன்னா ப்ளூ நம்ம ஆளுங்க. இந்த பச்சை, ரெட்டு, பிங்க்கு அது மாதிரி தான் சுடணும். அதான் கான்செப்டு. போட்டு சுடு. ஆனால் அவனுங்க நம்மளோட தான் சுடுவானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு நம்ம தானே எதிரி. ப்ளூ சுடுறேன்டா. போடு பட்டு சூப்பராக இருக்கும். ப்ளூ இது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, ஆனால் நல்லா தான் இருக்கும். ப்ளூவை சுட்டால் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஆப்போனன்ட் கலர் சுட்டால் தான் சூப்பராக இருக்கும். நான் தான் ஜெயிச்சேன் இதுலேயும். ஐ எம் அ சாம்பியன். அடுத்த லெவல் போயிடலாம். உங்களுக்கு லிங்க்ஸ் ஃபைட்டு வந்து இன்டர்லூடு போன வீடியோவில் வந்து நான் கேட்டாஸோட போட்டிருப்பேன். அதில் இன்டர்லூடுன்னு ஒன்று வந்திருக்கோம். அது வந்து நான் லிங்க்ஸ் அடுத்த பாட்டு லிங்க்ஸ் வந்துடும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணிடுங்க. கூட லைக்கும் போட்டுருங்க. லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ப்ளீஸ். இது அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்த கத்தி வச்சுருப்பான். கரெக்டாக அங்கே இது மாதிரி அடிக்கணும். அங்கே கீழே லைஃப் லைன் போதா, அடிக்கிற அந்த கத்தியை கரெக்டாக சொல்லணும். போடு. ஐயோ, எனக்கு கொஞ்சம் லைஃப் தான் இருக்குது. நான் கொஞ்சம் சேஃப்டியாக படுங்கிக்கிறேன். லைஃபு காலி ஆகிட்டு போட்டான். பச்சை விட்றா. லைஃபு பச்சை விட்றா. என்கிட்ட 2 லைஃப் தான் இருக்குது. போடு, சாவு. எப்படி அடுத்தது இந்த ரெட்டு தான் கைமா. என்ன பக் ஆகிட்டான் போல். நம்மளுக்கு நல்லது தான். இல்லை வந்துட்டான், ரிலீஸ் ஆகிட்டான். இல்லை பக் ஆகிட்டாங்க. யாரும் தப்பாக நினைக்கிறேன்னா அவன் பக் ஆனது எனக்கு நல்லது தான். அடுத்த லெவல் போயிடலாம். எத்தனை லெவல் முடிஞ்சுன்னு தெரியல, ஆனால் நான் 10 பாயிண்ட்டு. இவன் 6 பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்டு தான். இந்த பச்சை தான் பாட்டாக இருக்கான். அடுத்தது வாங்க. அடுத்தது இது வந்து இப்படி அழுத்துனா இந்த பால் வருதா தடுக்கணும். நான் தான் ப்ளூ. யார் தடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் போயிடும். ஐயோ புரியுதா? அதான் கான்செப்ட். இது அவ்வளோ நல்லா இருக்காது, ஆனால் இது நமக்கு வந்திருக்கு. இல்லை பால் வந்துக்கிட்டே இருக்கு.
இது கரெக்டாக நம்ம ஐயோ நம்ம 3 வாட்டி விட்டுட்டோம். இங்கே பாருங்க அவன் அடிச்சிட்டானே. இதை அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ எனக்கும் பிங்க்குக்கும் 1v1. இப்போ நான் அவன் தோத்துட்டான், நான் தான் வின்னு. அடுத்த நாள் போயிடலாம். நான் 13 பாயிண்ட்டை முட்டை. இவன் 2வது பாயிண்ட் தரல. ஆனால் நான் தான் லீடிங் இப்போ. அடுத்த லெவல் போயிடலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம கையில் கத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம கையில் தான் சண்டை போடணும். இல்லை ப்ளீஸ்டா போடு அடி இல்லை ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? இந்த அடியை ஐயோ இது சிலப்ப நம்மளுக்கும் சேர்த்து அடி விழுவும், ஏனே தெரில. சாவு சாவுடா ஏன் இந்த பிளேடை புடுறா, அவ்வளோதான் கோளாறு. நான் பச்சையை போட்டேன், இன்னும் ரெட்டு இருக்கான். ரெட்டுக்கு எவ்வளோ லைஃப்? கொஞ்சம் தான் இருக்கா? நவுறா. அவ்வளோதான். இப்போ இந்த பிங்க்கு மண்டையாக தான் இருக்கான். இந்த பிளேடை போட்டுருவோம். சாவுடா. எஸ்ஸோ தான் இது. அது அவ்வளோ பெருமையெல்லாம் இல்லை. கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் பாட்டு தான். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் விளாட்றப்ப இது கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளாட்லாம். இப்போ நான் கம்ப்யூட்டர் கூட தான் விளாட்றல. இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு மேனு பார்ட்டி. ஐயோ சாரி தெரியாமல் இதாகிடுச்சு. இது நல்லா தான் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, அந்த டாட் வர்றப்ப கரெக்டாக நடுவில், அந்த ரவுண்டு கரெக்டாக நடுவில் வர்றப்ப கரெக்டாக அழுத்துனா தான். இல்லைன்னா பாயிண்ட்டு நம்மளுக்கு தரமாட்டானுங்க. நான் முன்னாடியே கரெக்டாக நடுவில் அழுத்தணும், அப்போ தான் நைஸு. முன்னாடி அழுத்துனா இயர்லி, பின்னாடி அழுத்துனா லேட்டு. கரெக்டாக ஐயய்ய நைஸுக்கு தாங்க நிறைய பாயிண்ட் கொடுப்பானுங்க. ஐயய்ய சரி எடுங்க. நோ இப்போ இதில் தோத்தா என்ன? ஐயய்ய கரெக்டாக நடுவில். ஆனால் இவனுக்கு போடுற ஸ்பீடுக்கு நடுவில் கரெக்டாக அழுத்தணுன்னா தீனான ஜெயிச்சிட்டான். வாங்க அடுத்த லெவல் போயிடலாம். நான் 1 பாயிண்ட் பரவாயில்ல. எல்லாருமே எனக்கு ரொம்ப கம்மியாக. இவன் மட்டும் தான் 12ல் இருக்கான், மற்ற எல்லாம் 10க்குள்ளே தான் இருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த முள் வரும், அது இந்த சுற்றி ரவுண்டு இருக்கா என் வண்டியில், அது பட்டா லைஃப் போகாது. ஆனால் அதெல்லாம் இவனுக்கு இடிக்கிற இடியில் எல்லாம் இதாகுது. இல்லை விட்றா. அதில் கீழே 5 லைஃப் இருக்கா, அந்த 5 லைஃபு போனால் ஐய அந்த 5 லைஃப் போனால் நம்ம அவுட்டு. இது கடுப்பாக வருங்க. இவனுங்க வேறு நான் கரெக்ட் இல்லை தள்ளாதீங்கடா, நானும் தள்ளுவேன்டா. நூபுங்களா? இல்லை எனக்கு 2 லைஃப் தான் இருக்குது. விட்றா விட்றா தடத்த இல்லை நான் ஜெயிச்சிருவேன், அவ்வளோதான் கோளாறு. அடுத்த ரவுண்டு போகலாம். இது எத்தனை ரவுண்டு தெரில, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். 20 பாயிண்ட்டு. ஒன்றும் லெவல் இருக்கா? ஐயோ கோழி பிடிக்கிறதா? இது ஒன்றும் இல்லை, கோழியை பிடிச்சி போய் நம்ம இடத்துல போடணும், அவ்வளோதான். கோழி பிடி கோழி அங்கே ஒரு கோழி. இது நம்மக்கிட்டே வராது, ஓடிக்கிட்டே இருக்கும். புட்றா ஒரு கோழி. நான் 2 கோழி தான் பிடிச்சிருக்கேன். நான் கம்ப்யூட்டர்ஸ்லாம் கோழி முரட்டா பிடிக்கிறானுங்க. எப்பட்றா? இல்லை கோழி மாட்டிக்க கோழி மாற்றா. இல்லை அதை விட்டு வைங்கடா ப்ளீஸா. விட்றா ப்ளீஸ்ரா. கோழியை பார்த்தீங்களா? அட போட மாட்டவே மாட்டேங்குது. உனக்கு 2 பேர் தான் ஜெயிச்சானுங்க. பரவாயில்ல, நம்ம 20 பாயிண்ட்டு தொடரணுன்னா தொடர்ந்து ஜெயிக்கணும். நம்ம தொடர்ந்து தோற்றா தான் முடியும். நம்ம தோக்குறால ஜெயிச்சிட்டேன். வாங்க அடுத்த லெவல் போயிடலாம். இப்போ நான் ஒரு பிளேயர் வச்சு டேங்க் பேட்டில் இருக்கிறேன். டேங்க்குனா ஒன்றும் இல்லை, டேங்க் வரும். இங்கே பாருங்க இந்த டேங்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த ஏதாவது வீடியோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன்.
போட்டே வாங்க அடுத்த லெவல் போயிடலாம். 3 லெவல் தான் மொத்தம். ஆனால் அந்த 3 லெவலில் எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் வின்னு. வாங்க அடுத்த லெவல் போயிடலாம். இது என்னது? அதே தானே. ஆனால் அது இடம் தான். அடப்பா 3 பேரையும் போட்டான்டா. இப்போ நான் 5 பாயிண்டில் இருக்கேன், இவனும் 5 பாயிண்டில் இருக்கான். ரெட் கலர் பாயிண்ட் எடுக்கலை, இவனும் 1 பாயிண்டில் இருக்கான். இப்போ நாங்கள் இது பிங்க்கு இல்லை நான் எவன் 2 பேர்த்தில் எவனா ஜெயிச்சாதான் அந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிடா தங்கம், சாவுடா. எவனோ வரான்டா. நம்ம இது பின்னாடியே நின்றுப்போம். இவனை போடுறா நான் உஷாரு. சாவு. ஐயோ பேட்டரி ஏதோ வாங்கிச்சு. சாவுடா. ஐயோ அப்பா எப்படியோ ஜெயிச்சிட்டேன். இதுலேயும் நான் தான் ஜெயித்தேன். நீங்கள் கேட்கலாம் ஏன்டா கம்ப்யூட்டர்களை விளையாட்டு சீன் போடுற? அதெல்லாம் அப்படி தான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தால் விளாடுங்க. இல்லையா நான் தான் ஜெயித்தேன். 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டேன். அங்கே அடுத்த லெவல் போயிடலாம். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன, நான் 1 people ரேண்டம் விளாடாமல் இருங்க. இந்த இது விளாட்லாம். இதில் வந்து இந்த இது ஃபுட்பால் வேணாம். இது ஒன்றும் இல்லை. இப்போ நானும் ஒரு பச்சை ஒரு டீமு, அவனுங்க 2 பேருமே ஒரு டீமு. இப்போ நானும் நிறைய பாயிண்ட் எடுத்தாலும் நாங்கள் 2 பேர் தான் ஜெயிப்போம். டீம் மாதிரி புரியுதுன்னு நினைக்கிறேன். போடு. ஐய மிஸ் ஆகிட்டே இருக்கானே. கிசா போட்டே சாவு. அந்த இது கான்செப்ட் வந்து ஒரு பையன் இது கேக்கு வச்சுருப்பான், அது பேர் பையோ ஏதோ. அது வந்து தூக்கி அவன் மண்டை மேலேயே அறியணும். அதான் அடி ஐய நல்லா. நாங்கள் 8 பாயிண்ட் இருக்கோம். சூப்பர். எவனையாவது ஒருத்தனை அடிச்சிட்றா, அவ்வளோதான்டா. இது ஒன்றும் இல்லை, ஓல்டு பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா என் டீமாலேயே நானே அடிச்சிட்டேன். சரி நம்ம 11 பாயிண்ட் அவனுங்க முட்டை பாயிண்ட்டு. இல்லை விட்றா நூறா. இந்த கட்டை வேறு ப்ரோ தீனா 2 பேர் தான் ஜெயித்தோம். தீனா யாரும் இல்லை, ஃப்ரெண்டு தான். அவன் பேர் சும்மா வச்சுருக்கேன் இந்த கம்ப்யூட்டருக்கு. அங்கே அடுத்த லெவல் போயிடலாம். இது ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெட் டீம், அவனுங்க ப்ளூ டீம். போடு. இந்த கொடியை இது வந்து பார்த்தீங்கன்னா கொடியை எடுத்துகிட்டு வரணும். ஆனால் எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும். இந்த கம்ப்யூட்டரில் ரெட்டை போட்டு விட்டானுங்க. சரிடுங்க என்ன பண்ணுறது. போடு கொடி. இந்த கொடியை எடுத்துகிட்டு வந்தாலே மேலே முடிஞ்சிச்சு. போடா. என்ன டிஃபென்ஸ் பண்ணுறா. இந்த கொடியை எடுத்துகிட்டு போய் நம்ம இடத்துல வைக்குங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம். அடுத்த லெவல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் 2 பேருமே 6, இவனுங்க 2 பேரும் முட்டை. வாங்க அடுத்த லெவல். இதுலேயும் 3 லெவல் தான். அது ஏன் இதுவும் கொடி எடுக்கிறதா? ஐயோ சோலோவாக இருக்கனே. கொடியை தூக்கிட்டானுங்கடா. அடரா பச்சை. பச்சை இல்லை அட நான் வந்துட்டேன். இந்த கொடியை வச்சுருக்கணும் தான் போடணும் ஐயோ அழுத்துறா. அவ்வளோதான்டா. இந்த இவன்லாம் வேஸ்ட் தான். போய் கொடியை எடுத்து நான் போகிறேனே. கோளாரா நான் அவனை போட்டுடுறேன்டா பச்சை. நீ போடா. இது கம்ப்யூட்டர் ஏதாட்டும் எப்படி பேசுகிறது. செத்துட்டான். சரி நான் போயிட்டு டேரெக்டாக போயிட்டு கொடிக்கிட்ட போயிட்டு சுட்டு வரேன். ஐயோ நம்ம இங்கே ஹைடு பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த லெவல் பண்ணிச்சு. சாரி இவனுக்கு கொடி எடுக்க விட மாட்டானுங்க போல. அழுத்துடா. ஐயோ பச்சை போயேன்டா. என்னடா பண்ணுற? ஒரு டிஃபென்ஸ் பண்ணுறாராமா. பண்ணு வந்துட்டேன். நான் இருக்கிறப்போ போ, நான் இல்லாதப்போ போக மாட்டேன். சூப்பரா நீ. நான் போய் கொடி. கொடியா என்னடா நீ ஏன்டா? நான் இந்த மேட்ச் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இல்லை சீக்கிரம்டா. இந்த மேட்ச் எப்படியாவது முடிடா. நான் பச்சை நீ வரேன்னா வாடா, டேரெக்டாக போய் கொடி எடுக்கிறேன். அப்போல்லாம் சொல்ல ஆசை தான். போடு. என்னடா என்னடா லேட் பண்ணுறான்.
இந்த பச்சை என்னன்னு முட்டிகிட்டு இருக்கானுங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட விளாண்டுன்னா முடிச்சே இருப்பானுங்க. சே, நம்ம சோலோவாக இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியல. இல்லை என்னடா அவனுங்க. போடுறா பொட்டு 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 பொட்டு. சூப்பர்ரா, கொடியேறா. ஓடு 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 ஓடு. லே சரிடுங்க, பொறுமையாக போகலாம். அவனுங்க அங்கே தான் நிற்கிறானுங்க. வச்சிட்டேன். லே என்ன வைக்க முடியல? லீ என்னடா ஜெயிச்சிட்டேன்லடா? ஒன்றும் புரியலையே. இருங்க, இது என்ன ரீசன்னு ஓகே கைஸ், அந்த கேமு பக் ஆகிடுச்சு லைட்டாக. அதனால தான் நம்ம கொடியை வச்சும் அது வந்து வரமாட்டேங்குது. வந்து இப்போ அதாவது உங்களுக்கு இது குயிக் கேம் வேணால் விளாண்டு காட்டுறேன். இவ்வளோ கேம் இருக்குது பாருங்கள். ஒரு கேம் வரிசையாக விளாண்டு காமிக்கிறேன். எந்த இடம் சூஸ் சரி ஏதாவது எடுத்துடுறேன். இது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கோஸ்ட்டு தரத்தோம், அதுக்கு தான் தப்பிக்கணும். இது ஒரு ட்ரிக் இருக்குங்க. வாங்க இப்படியே நின்றுக்கோங்க. ஏன் தெரியுமா? அந்த பின்னாடி ஒரு புகை இருக்குல்ல, அதை வச்சு தான் வருது. நீங்கள் அந்த புகை வைக்கலனாலும் வரும். நம்ம அங்கே பாருங்க, நான் தான் வின்னு. வாங்க மெனுவில் போய்ட்டு அடுத்த கேம் விளாட்லாம். அடுத்த கேம் ஸ்டிக்மேனு. இது வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து லாவா வச்சுக்கலாம். இது வந்து ஓடுறது தான். நம்ம கிளிக் பண்ணால் தலைகீழே ஓடுவோம், நேராக ஓடுவோம். அப்பா பிங்க்கு காப்பாற்றிட்டடா. இல்லை ரெட்டு ஓடுறான் முன்னாடி. இல்லை யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் அங்கே வின்னு. போடா போடா ப்ளீஸ்லா. அவ்வளோதாங்க. இப்போ இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கலன்னா அவ்வளோதான். போடு போடு மண்டா பால்கார். ஆடாப்பாவி எங்கே இருந்துடா முட்டுறானுங்க. சரி விடுங்க என்ன பண்ணுறது. அடுத்தது டேங்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது புது கேம் அந்த டைனோசர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. இது ஐயோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே விட்டுட்டேன். சரி விடுங்க, திரும்ப இந்த கேம் விளாட்றேன். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே விட்டுட்டேன். நான் இதை பாருங்க, இது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த டைனோசர் தரத்திக்கிட்டே வரும். நடுவில் வந்து இதெல்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி 30 நிமிஷத்துக்கு நம்ம தாக்கு பிடிக்கணும். 2 பேர் செத்து போயிட்டானுங்க. இந்த மாங்காய் மண்டையன் தான். இல்லை இவன்டா என்னையே தள்ளி விட்றான். சாவடா பின்னாடியே. தப்பிக்கிறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸாக தப்பிக்கிறான். ஏதாவது கல் வந்தால் தான் மாட்டிடுவான். இல்லை எப்பட்றா தப்பிக்கிறான். அவ்வளோதான். அடுத்தது வந்து குயிக் கேமில் வந்து உங்களுக்கு வேறு என்ன கேம் தெரியாது? போலீஸ் செஸ்ஸு. இதில் இன்னும் நிறைய கேம் இருக்குது. இதில் வந்து அட்வென்ச்சர்னு ஒரு பார்ட் இருக்குது. அது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்றும் இல்லைங்க, நம்மளே டார்கெட் வைப்பானுங்க. அவங்கள்ட்ட நம்ம தப்பிக்கணும். அவ்வளோதான் இந்த கான்செப்ட்டு. அடுத்த கேம் வந்து இது பிரிசன் பிரேக். இது வந்து ஒன்றும் இல்லை, ரோபோட்டாக இருக்கும். அது நம்ம வந்து தப்பிக்கணும். இந்த ரோபோட்டு சாவி இருக்கா, நம்ம கேட்டில் 2 சாவி போட்டு தப்பிக்கணும். அவ்வளோதான். இந்த ரோபோட்டு வேறு அடித்து போடும். நான் கரெக்டாக அங்கேயே போகிறேன். சாவியை போட்டுடலாமா வேணாமா? சாவி நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன். சேஃப்டி வரட்ட ஒரு சாவி போட்டுட்டேன். இப்போ நான் செத்தாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். ஏன்னா போடுறா எடுங்கணுங்க, எனக்கு நோ ப்ராப்ளம். சாவி எனக்கு தான்டா. பச்சை உன்னை போட மாட்டேன். சார் இவங்க தான் சார். என்னையே பிடிச்சா. ஆடுறாமா போயிட்டானா? 2 சாவி போட்டால் திறந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அது உள்ளே ஓடிடலாம். நம்மளுக்கு தெரியாமல் ஒருத்தன் ஓடினானே. சரி விடுங்க. இதுதான் அட்வென்ச்சரு. இது அட்வென்ச்சர்னு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய தீவு மாதிரி இருக்கும். அதில் நம்ம கடந்து போகணும். நம்மள்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும். இது அடுத்த பார்ட் வேணுன்னா லைக் மட்டும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து கமெண்டில் ஏதாவது கேம் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். கடைசி கேம் 2 கேம் மட்டும் விளாட்றேன். இது ஒன்றும் இல்லை, கல் நம்மள்கிட்ட உருண்டு வரும். அதுக்கிட்ட எப்படியாவது தப்பிக்கணும். அவ்வளோதான். இந்த கட்டை இதெல்லாம் வரும். இல்லை இது மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாதான். இங்கே வாங்க, நம்ம லைட்டாக எட்ஜில் நின்னா கூட மண்டையை போட்டுரும் கல். வாங்கோ அடுத்த லெவல் போகலாம். உங்களுக்கு வேறு என்ன வேணும்? இது கவுபாய். இது ஒன்றும் இல்லை, இங்கே பாங்க இப்படி சுடுவான். போடு
இங்கே கேம் விளாண்டாதாங்க இதெல்லாம் தெரியும். இது என்னதுன்னு. இது சுடுவாங்க. அது வந்து நம்ம சுடணும் கரெக்டாக. ஜஸ்ட்டு அது சுட்டாதான். என்னடா இவன் என் கூட வரான், அவ்வளோ பயமாடா, சாப்பிட. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. வாங்க கடைசியாக இந்த விச்சு மட்டும் விளாண்டுக்கலாம். விச்சு மட்டும் விளாண்டுட்டு கேம் முடிச்சுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, நம்ம தொடப்பக்கட்டை மேலே இருப்போம். நமக்கு பின்னாடி புகை வருதுல்ல, அந்த புகையில் நம்ம படலாம். புகை இது நம்ம பட முடியாது. மற்றவனுங்க எவனாவது நம்ம புகையில் பட்டா செத்துருவானுங்க. அதுமாதிரி அவனுங்க புகையிலங்க பார்த்தீங்களா. ஐயோ சொல்லிட்டே விட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் சைடில் அடுத்த கேம் என்ன போடுங்க. பை பாய்.